தளபதியோட சார்ந்து செயல்படலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களோடு இருந்து செயல்படலாம். இப்படி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்குள்ள எழுந்திருக்குது. ஏன் தளபதி வந்த பிறகு துணிச்சலாக கேள்வி கேட்டார், எதிர்த்து நின்றார். என்ன மற்றவர்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு ஓரத்தில் இருக்கல துணிச்சலாக, ஏனென்றால் வந்த உடனேயே ஒரு பெருங்கட்சி அதாவது திமுக வந்து எத்தனையோ வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆண்டால் அது சந்தோஷம். அது விஜய் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது சீமான் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது அண்ணாமலையாக இருக்கலாம், அல்லது திருமாவளவன் இருக்கலாம். நிறைய பேர் இருக்கணும் தமிழ்நாட்டில். இந்த திமுக அதிமுகவை விட்டுட்டு பார்த்தால் நிறைய வணக்கம் உறவுகளே, பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்றால் இந்தியாவில் இந்த தேர்தல் நிலவரங்கள் இன்றைய நிலையில் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த தளபதி விஜய் அவர்கள் மக்கள் மூலம் ஒரு பெரும்பான்மையோடு முதலமைச்சர் பதவிக்கான இந்த தேர்தலின் போது அவர் மக்களால் பெரும்பான்மையோடு தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு பதவி வழங்குவதில் நிறைய இழுபறிகள், நிறைய சிக்கல்களை ஆளுங்கட்சியும் சரி, மேலிடத்தில் இருக்கும் டெல்லியும் சரி அவருக்கு சிக்கல் மேல் சிக்கலாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இதுவரை இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்கெடுப்புகள் எல்லாம் நடந்த பிறகு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்கும் ஆளுநர் அவர்கள் ஒரு அனுமதி கொடுத்தாத்தான் அந்த முதலமைச்சருக்குரிய பதவி அங்கு நடத்தி அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து பதவியும் வழங்கப்படும். அப்போ இதுவரை காலமும் இப்போ கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் ஓட்டுகள் எண்ணி 10 நாளைக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக எலெக்ஷன் ஓட்டு எண்ணினதுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் 2 நாட்களுக்குள்ளே இந்த முதலமைச்சருக்கு யார் தகுதி பெற்றார்களோ அவருக்குரிய பதவிகளை வழங்கி கௌரவிக்க வேண்டியதுதான் ஆளுநர் அவர்களின் கடமை. ஆனால் இதுவரை காலம் இந்த விஜய் அவர்களை அந்த பதவியில் உட்கார வைப்பதற்கு நிறைய சிக்கல்களும் இழுபறியுமாக நடந்து கொண்டிருக்குது இந்த இந்தியா தமிழ்நாட்டு தேர்தல் களம். இப்படி பார்க்கையில் தளபதி விஜய் அவர்கள் 3 தடவைக்கு மேலே இந்த பதவி சம்பந்தமாக இந்த முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழா நடத்தி தருமாறு, அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து தருமாறு 3 தடவைக்கு மேலே ஆளுநர் அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். ஆனால் முதல் தடவை விஜய் அவர்கள் போன போது ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பார் என்னென்றால் 108 இடங்கள் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீர்கள், இன்னும் அந்த இடத்துக்கு 10 எம்எல்ஏகள் சீட் தேவை, அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்துட்டு வாங்க, உங்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஓகே, அப்போ 2ஆம் தடவை அதுக்குரிய ஒழுங்குகள் எல்லாத்தையும் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் செய்துட்டு போகும்போது எல்லாம் சரி, நீங்கள் பதவியேற்பு விழா உங்களுக்கு நடத்தலாம், அதுக்குரிய ஒழுங்குகளை செய்யலாம் என்று போன வெள்ளிக்கிழமை அந்த பதவியேற்பு விழா நடக்க இருந்தது. பார்த்தீங்கன்றால் மறுபடியுமாக அதில் ஒரு குளறுபடி. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து வந்ததுக்கு அப்புறமாக அந்த தினகரன் அவர்கள் போய் ஆளுநரோடு பேசியிருக்கிறார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, நிறைய அந்த சூழ்ச்சி செய்வதில் சிறந்தவர் தான் இந்த தினகரன் அவர்கள். ஆளுநரை போய் குழப்பி விட்டு திரும்பவும் இந்த பதவி ஏற்பு விழா கேன்சல் ஆனது. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை நேரில் சந்திக்கணும், திரும்பவும் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் என்று ஆளுநர் விடுத்த கோரிக்கையின்படி மறுபடியுமாக தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக விடுதலை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் அவருக்குரிய அந்த ஆதரவை வழங்கியிருந்தார். திரும்பவும் அந்த
பதவியேற்பு விழாவுக்கான எல்லா பள்ளிகளின் சப்போர்ட்டோட தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறார். 3வது நாளாக. இப்போ நான் அந்த செய்திகளை படித்து ஒரு 1 hour இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே. நாளைக்கு பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறார்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு நேரு விளையாட்டரங்கில் அந்த பதவி பிரமாணம் செய்ய இருக்கப்படுகிறது. இதனையொட்டி அங்கு அந்த பதவியேற்பு விழாக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மேடைகள், அதுக்குரிய ஒழுங்கு வசதிகள் எல்லாம் அதை கொண்டு நடத்தும் ஒருங்கமைப்பாளர்கள் மூலம் அங்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்குது. இதுவும் சொல்லப்போனால் இதுவும் ஒழுங்காக இருக்குமா, மறுபடியும் எதுவும் குழப்பங்கள் வருமா, இதில் எதுவும் சூழ்ச்சிகள் நடக்கலாமா என்று ஒரு அச்சத்தில் விஜய் அண்ணாவை தேர்ந்தெடுத்த மக்கள் இருக்கினம் இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கும் வரையும் மக்கள் மனநிலை குழப்பத்திலேயே இருக்குது. நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் இப்படியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் சந்திப்பது இதுதான் முதல் தடவை. அதாவது மக்களால் வாக்கு செலுத்தி கொண்டு வரப்பட்ட ஒருவர் எப்படி இப்படியான சூழ்நிலைக்கு இவ்வளவு காலமும், அதாவது தேர்தல் முடிந்து ஓட்டுகள் என்ன போட்டு ஒரு 10-12 நாட்கள் ஆகிச்சுது. நார்மலாக 2 நாட்களுக்கு பிறகு அந்த பதவி பிரமாணம் எல்லாம் செய்து அவருக்குரிய ஒழுங்குகளை ஆளுநர் செய்யணும். ஏனென்றால் பெரும்பான்மை 108 இடங்களுக்கு ஒரு நபர் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் நபர் 108 இடங்கள் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது 108 இடங்கள் முன்னுக்கு தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்த பிறகும் இப்படியான இழுபறிகளும் இப்படியான தொந்தரவுகளையும் ஏன் ஆளுநர் அவர்கள் கொடுக்கிறார்? இப்படி ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு தேவையில்லை. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தளபதி விஜய் அவர்களுக்கு உரிய பதவிகளை வழங்கி நேரத்துக்குரிய செயல்களை நீங்கள் முன்கூட்டியே அதை நடத்தியிருக்கணும். உங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. அதாவது டெல்லி ஒரு பக்கம் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்திருக்கலாம். இல்லை நீங்கள் டெல்லியோடு சார்ந்து செயல்படலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களோடு இருந்து செயல்படலாம். இப்படி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்குள்ள எழுந்திருக்குது. ஏன் இப்படி நடக்குது, என்னத்துக்கு நடக்குது என்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ள இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லணும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை இவ்வளவு காலம் நீங்கள் பதவி பிரமாணம் செய்யாமல் தாமி முதல்ல பிழை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எங்கு போனாலும் அவருக்கு என்ன துறையில் எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு இந்த பிரச்சனைகள் கூடவே போய்கிட்டு இருக்குது. பிரச்சனைகளும் கூட போகும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து அதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அதை எல்லாத்தையும் எதிர்த்து அதிலிருந்து ஒரு வெற்றியை காண்பது தான் விஜய் அவர்களின் ஒரு முயற்சி, ஒரு பழக்கம். அதே போலத்தான் இப்போ அரசியலில் நடக்குது. சினிமாவில் அவர் காணாத விமர்சனங்களும் கிடையாது, அவரை எதிர்க்காதவர்களும் கிடையாது. அப்படி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கு சினிமாவில் அவர் நம்பர் 1 இருக்கிறார். அதுக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிற அந்த மனத்தைரியம் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ அரசியலுக்கும் வந்த பிறகு நிறைய ஆரம்பத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகள். ஓகே, தளபதி வந்த பிறகு துணிச்சலாக கேள்வி கேட்டார், எதிர்த்து நின்றார். என்ன மற்றவர்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு ஓரத்தில் இருக்கல துணிச்சலாக. ஏனென்றால் வந்த உடனேயே ஒரு பெருங்கட்சி, அதாவது திமுக எத்தனையோ வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்து நிறைய பேருக்கு பயமுறுத்தி தங்களுடைய ரவுடி கொள்கையான அரசியல் நடத்தும் திமுகவை வந்த அடுப்பிலேயே எதிர்க்க வலிக்கிட்டார் தளபதி விஜய் அவர்கள். அது மக்களுக்கு பிடிச்சி போயிட்டு, ஓகே இவன் ஆளுங்கட்சியான திமுக செய்யும் தவறுகளை
பயப்படாமல் துணிச்சலாக நின்று தனியர்தனாக நின்று செயல்படுறானே, வீரனாக நிற்கிறானே என்ற ஒரு 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 ஈர்ப்பு மக்களை ஈர்த்தது. அவர் அந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்றால் எவருக்கும் பயப்படையில. அதன் மூலம்தான் நிறைய சதிகள் செய்து அவரை வெளுத்த பார்த்தார்கள். எல்லாம் அது அறிந்த விஷயம். அதாவது வந்து இந்த காரூரில் பார்த்தீங்கன்னா 41 பேரை இந்த திமுக அரசு சூழ்ச்சி செய்து தங்களோட பதவிக்காக அந்த மக்களை கொலை செய்து விட்டு அந்த பழியை வந்து தளபதி விஜய் அவர்கள் மீது சுமத்தப்பட்டார்கள். அதெல்லாம் இன்று வெட்டம் வெளிச்சமாக எடுத்து யார் அதை செய்தார்கள், என்னத்துக்காக செய்தார்கள் என்றெல்லாம் நன்றாக மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இதையெல்லாம் செய்தது இந்த திமுக. அதாவது தங்களுடைய பதவியை தக்க வைக்கிறக்காண்டி தங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட விஜய் அவர்களை எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல இருந்து ஓரங்கட்டணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்ட செயல்தான் அந்த 41 அப்பாவி பொதுமக்களின் படுகொலை. அதுவும் கைகூடலை. கடைசியாக அவர்கள் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த பார்த்தார்கள். தளபதி என்ற கேரக்டரை, அதாவது வந்து அவற்றை கேரக்டரை எப்படியாவது வீணாக்கணும், அதை எப்படியாவது அவற்றை கேரக்டரை வந்து நாசமாக்கி விடணும் என்ற நோக்கத்தோட குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு நம்ம இந்த அரசியலுக்குள்ள. அதாவது அவருடைய மனைவியை அவர் பிரிந்திருக்கிறார். இந்த மனைவி குடும்பத்தை பார்க்காத ஒரு நபர் எப்படி இந்த நாட்டை பார்க்க போகிறாருன்றெல்லாம் அந்த கேள்விக்காகவே தேர்தலுக்கு 1 மாதம் இருக்க அப்படியான ஒரு சிக்கல்களை கொண்டு வந்தார்கள். அதுவும் கைகூடலை. இப்படி நிறைய பிரச்சனை. படத்தை தடை பண்ணினார்கள். அவர் போராட்டங்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்காமல் செய்தார்கள். இப்படி நிறைய தொந்தரவுகளை இந்த ஆளுங்கட்சி கொடுத்தது எல்லாம் சரிவராமல் போயிடுச்சு. ஏண்டா மக்கள் தளபதி விஜயை நம்ப வழிக்கிட்டினோம். ஓகே, எங்களுக்குரிய ஆள் இவர்தான் சரியான ஆள் என்று அந்த தேர்தலில் வந்து மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். இதுதான் உண்மை. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு நான் சொல்லுகிற விஷயங்கள் வந்து கோபத்தை உண்டாக்கலாம். ஆனால் உண்மையான யதார்த்தத்தை நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இது உண்மையான விஷயம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் அவருக்கு ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு அரசியல் தெரியல. அவர் இந்த அரசியலில் என்ன செய்ய போகிறார் என்றால் 5 வருஷம் அந்த பதவி, அதாவது வந்து இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த நபர் தானே தளபதி விஜய் அவர்கள். 5 வருஷம் அவர் அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து அந்த நாட்டில் என்னென்ன ஒழுங்கு செய்கிறார், என்னென்ன திருத்தங்கள் செய்கிறான்ட்டு 5 வருஷம் கொடுத்து பாருங்க. அதில் ஏறும் பிழைகள் இருந்தால், அதில் ஏறும் தவறுகள் இருந்தால் அடுத்த முறை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் நீங்கள் தளபதி விஜயின் ஆட்சியில் எதுவும் பிழைகள் இருந்தால் அவரை மாற்றிட்டு அந்த ஒரு இடத்துக்கு வந்து நல்லதொரு ஆளை தேர்ந்தெடுங்க. தயவுசெய்து மறுபடியுமாக இந்த திமுக போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்காமல், இந்த அதிமுக போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்காமல் நல்ல தலைவர்கள் இருக்கணும் தமிழ்நாட்டில். குறிப்பாக சொல்லப்போனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து இந்த திமுக அதிமுக கட்சியோடு ஒப்பிடும்போது சீமான் அவர்கள் தமிழ் மக்கள் மீது நிறைய பற்று வச்சிருக்கிறார். அந்த பற்றே வந்து போதும் ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள்வதற்கு. அதே ஒரு போதுமான காரணமாக இருக்கும். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு சீமானையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். சொல்லப்போனால் அண்ணாமலை, அங்காள தொல் திருமாவளவன். நான் எதுக்கு சொல்ல வரேன் என்றால், உங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி பிடிக்கவில்லை என்றால் இன்னும் இவர்களை தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு திரும்பவும் இந்த திமுக அதிமுக கட்சிக்குள்ளே போய் திரும்பவும் இந்த தமிழ்நாட்டை வந்து அடகு வச்சு திரும்பவும் கஷ்டத்துக்கு தள்ளாதைங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆண்டால் அது சந்தோஷம். அது விஜய் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது சீமான் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது வந்து அண்ணாமலையாக இருக்கலாம், அல்லது தொல் திருமாவளவன் இருக்கலாம். நிறைய பேர் இருக்கணும் தமிழ்நாட்டில். இந்த திமுக அதிமுகவை விட்டுட்டு பார்த்தால் நிறைய தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்று கொண்ட நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாரையும் நீங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுக்கணும்.
மறுபடியுமாக தவறு செய்யாதீங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த திமுக அதிமுக ஆட்சியை கொண்டு நாட்டை ஒரு பாதாள கிணத்துக்கு தள்ளுற மாதிரி தள்ளி விடாதீங்கன்றது தான் என்னுடைய கூற்று, என்னுடைய கருத்து. ஓகே, நான் இப்போ தளபதி அண்ணான்ற விஷயத்துக்கு வரேன். தளபதி அண்ணா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார். ஏனென்றால் அவர் வாக்குகள் நிறைய கொடுத்துட்டார். அந்த வாக்குகளை அவர் என்னாலும் மறக்க மாட்டார். மக்களுக்கு கொடுத்த வாக்கு அவருடைய வாக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்கிறதைத்தான் செய்வார், செய்கிறதைத்தான் சொல்லுவார். ஏனென்றால் மற்றவர்கள் இந்த சினிமாவிலவே டயலாக் விடுற மாதிரியெல்லாம் அவர் டயலாக் விட மாட்டார். அவர் சினிமாவில் நடிப்பேரை தவிர நியத்தில் நடிக்க மாட்டார். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், சில பேருக்கு புரியுதில்லை. அந்த புரிதல் இந்த 5 வருஷத்துக்குள்ள தளபதி விஜயண்ணா யார் என்று தெரியும். அதை மக்கள் உணர்வார்கள். அவரை உணராத சில பேருக்கு தான் இதை சொல்ல வரேன். அந்த உணராத சில பேரும் தளபதியான என்ற ஆட்சியை பார்த்து ஓகே நாங்கள் இவரை தப்பாக நினைத்திட்டோம், அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறார், நல்ல விஷயங்களை செய்கிறார், நல்ல பாதையில் இந்த அரசியல் பயணம் போய்கிட்டு இருக்குதுண்டு அந்த பிடிக்காத கொஞ்சம் இருக்கிற நபரும் அவரை போற்ற வழிக்கிடுவார்கள் என்று நான் இந்த காணொலியில் சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பார்த்திங்கன்றால் ஒரு கட்சியில் பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேர் இருந்தால் எல்லோரும் அதில் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அதில் நிறைய பேருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படியானவர்களை நல்வழிப்படுத்துவது ஒரு தலைவனின் கடமை. அதை கண்டிப்பாக அப்படியானவர்கள் யாரும் இந்த டிவிகே கட்சியில் இருந்தால் அதை தளபதி விஜய் அவர்கள் நல்வழிப்படுத்துவார் நிச்சயம். அதை நல்லொழுக்கத்துக்கு கொண்டு ஒரு நல்லதொரு கட்சியாக அந்த கட்சியை வழிநடத்தி ஒரு நல்லதொரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இதுதான் இந்த காணொலி. இந்த காணொலியில் நான் தப்பாக பேசியிருந்தால், தப்பாக எதுவும் பேசியிருந்தால், யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் மன்னிக்கணும். நான் உண்மையான விஷயங்களை கதைச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். அப்படியான விஷயங்களை யாராவது தெரிந்திருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, கட்டாயம் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய நான் பார்த்த செய்திகள், நான் பார்த்த புத்தகங்கள், நான் பார்த்த இதுவரை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் கதைச்சிருக்கிறேன். இதில் சரி எது தவறு என்று நான் சொல்ல வரையில் எனக்கு தெரிந்த விஷயங்களை நேரடியாக இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக என்ற கருத்து புலியாகாது. ஓகே, இதுதான் இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லி நான் பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கங்கள், பாய்.